இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 இன்னும் என்னால் ஐடி ஜாப்ஸ் வாங்க முடியல அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. 2026 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் மே மந்த் வந்துடுவாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 8 மாதம் இருக்குது. இந்த 8 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2025 பாஸ் அவுட்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒரு வேலை ஐடி ஜாப்புக்குள்ளே போய் உட்காந்துடணும். அதுக்கப்புறம் உட்கார முடியாதுன்னா அதுக்கப்புறம் உட்கார முடியும், பட் ஸ்டில் காம்படிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். இன்னும் ஒரு லட்சக்கணக்கான பேர் வெளியில் வந்துடுவாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம கம்பீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஏன் என்னால் வேலை வாங்க முடியல? 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் நான். இந்த 2025 நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் வேலை வாங்கலை அப்படின்னா அதுக்கு மெயினாக 3 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கை அவாய்ட் பண்ணுற ஹேபிட்ஸ். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐடியில் உங்களுக்கு எனக்கு வேலை கிடைக்காதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ப்ரோக்ராமிங்கே இல்லாமல் நான் வேலைக்கு போகணும் ஐடிக்குள்ளே அப்படின்னு திங்க் பண்ணுறது தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐடிக்குள்ளே போகணும், எனக்கு ப்ரோக்ராமிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, AWS படிப்பீங்க, டெவாப்ஸ் படிக்கிறீங்க, மேனுவல் டெஸ்டிங் படிக்கிறீங்க, டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறீங்க. ஆக்சுவலி டேட்டா அனலிஸ்ட் படிக்கும் எப்படி படிப்பாங்கன்னா, இந்த எக்ஸல் பவர் பிஐ படிக்கிறாங்க. அதுக்கு டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு பைத்தான் SQL தெரியாமல் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்கிறது, இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி கோடிங் ஸ்கில் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறது, UAX, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. இதை படிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஐடி கோர்ஸ் படிச்சுட்டேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஹேபிட் தான் மெயினான ரீசன் உங்களுக்கு ஐடியில் ஜாப் கிடைக்காததுக்கான காரணம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஐடி ஜாப்புக்குள்ள ஒரு ஃப்ரெஷராக போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ப்ரோக்ராமிங் அவாய்ட் பண்ணாங்க. ப்ரோக்ராமிங் அவாய்ட் பண்ணி இன்றைக்கி ஸ்டேஜில் நீ ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா, அது வந்து ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம்னு வச்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர் பிளேஸாக இருப்பாங்க, அவரை வச்சுக்கிட்டு எல்லாருமே அப்படி போகணும்னு நினைக்காதீங்க. ஸோ மேபி அவருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கலாம், வேறு ஸ்கில் செட் இருந்திருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், அவர் பிளேஸாக ரோல் வேறு ரோலாக இருந்திருக்கலாம், ஐடி கம்பெனி இருந்திருக்கலாம், ரோல் வேறு ரோலாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி இருக்க ஸ்டேஜில் ப்ரோக்ராமிங் அவாய்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷராக 2025 வேலை வாங்க முடியுமா அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. ப்ரோக்ராமிங் இல்லாமல் 2025 ஒரு ஃப்ரெஷ்ஷரால் ஐடிக்குள்ளே போகிறது முடியாத காரியம், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேக் ஹோப் கொடுக்குறது தான். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் டெவாப்ஸ் படித்தேன், AWS படிச்சுட்டேன், எனக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து அதில் ஐடியில் வேலை பார்க்குற, TCS வேலை பார்க்குறாரு, CTS வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை தப்பாக மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கைடன்ஸே டோட்டலாக தப்பாயிருது. இதனாலே வந்து நிறைய பேர் அப்படியே ரொம்ப ஐடியல் ஆகிடுறாங்க. கோர்ஸ் முடிச்சு 2 months 3 months 4 months 5 months 6 months சும்மாவே இருக்காங்களே தவிர, அதுக்கடுத்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்பர் 2 ரீசன். ஸோ நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்கே இல்லாமல் இருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கிங் நம்ம எப்படி பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் இது, எல்லாமே என்னோட பர்சனல் வியூ மட்டும்தான், இட் மைட் பி ராங். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் போவீங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்க பசங்கள்கிட்ட பேசுங்க, பழகுங்க. நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகலையோ அதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேரியஸ் ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பான், வேரியஸ் ஏரியாஸ் வந்திருப்பான், வேரியஸ் டெக்னாலஜிஸ் வந்திருப்பான். ஒரு பையன் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போய் பார்க்குறீங்க, அந்த பையன்கிட்ட போனோடனே உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூவில் அந்த செலக்ட் ஆகிறார், அவர் வந்து ஒரு காம்படிட்டராக பார்க்காதீங்க, அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள் நீங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் இந்த 2 பேருமே நீங்கள் அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகாமல் போயிருப்பீங்க. அதே பையன் வேற ஒரு கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி ஒரு ஃப்ரெஷர் ஓப்பனிங் இருந்துச்சு, அந்த பையன் இன்டிமேட் பண்ணுவான். ஸோ உங்களோட நெட்வொர்க்கிங் இப்படி தான் பில்ட் ஆகணும். நீங்கள் இன்னும் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளில் இருக்கணும் ஆசைப்படாதீங்க. ஸோ நீ இன்டர்வியூ போகும்போது தான் உன்னுடைய சேம் ஸ்கில் செட்டில் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க பையனை நீ மீட் பண்ணுவேன், அதை படித்த பையனை மீட் பண்ணுவேன், அவன் வேறு இடத்துல போய் ப்ளேஸ் ஆகாமல் அவன் ஒன்று ரெஃபர் பண்ணுவான். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, லிங்க்டின் யூஸ் பண்ணி பழகுங்க. லிங்க்டின்ல நிறைய ஹெச்ஆர்ஸ் போஸ்ட் போடுறாங்க. ஈவன் நாங்களே எங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நாங்கள் லிங்க்டின்லாம் இது பண்ணுவோம். லிங்க்டின்ல போஸ்ட் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரெஸ்யூம்ஸ் வருது பசங்கள்ட்ட இருந்து. ஸோ நீங்கள் ரெஸ்யூம்ஸ் உங்களுடைய லிங்க்டின் இதை வந்து விசிபிலிட்டி வந்து அதிகப்படுத்துங்க. லிங்க்டின் நிறைய பேர் ரீச் பண்ணுங்கள், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க இம்ப்ரெஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஏஐ பற்றி நீங்கள் பேசுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ பற்றி நிறையா பேச ட்ரை பண்ணுங்கள். நெட்வொர்க் அது வந்து உங்களுக்கு பயங்கரமான இன்றைக்கி இருக்க ஸ்டேஜில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி கொடுக்க போகிறது எது அப்படின்னா, ஏஐயோட யூசேஜ் தான். நீ ஏஐ எவ்வளோ அழகாக யூஸ் பண்ண போகிறன்றதை பொறுத்து தான். ஸோ உங்கள் நெட்வொர்க்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 தான் நான் சொன்ன ரீசன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் அவாய்ட் பண்ணுறது, இதான் மேஜர் ரீசன் ஃபார் நாட் கெட்டிங் an ஐடி ஜாப். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஃபேக் ஹோப் வச்சுக்கிறது.
மூணாவது என்ன அப்படின்னா நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணாது. இந்த மூணாவது மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் நாட் கெட்டிங் ஐடி ஜாப் இன் திஸ் 2025. ஸோ 2026 பசங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேலை வாங்கி தீரணும் அப்படின்றத வந்து ஒரு எய்மாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, கொரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போலாம் சென்னை வந்து என்னை மீட் பண்ணலாம். எதுக்கும் சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க வந்து மீட் பண்ணுறதுக்கு. எத்தனை வாட்டையும் வந்து என்னை மீட் பண்ணலாம். Monday to Saturday I will be available in Chennai office. You can come and meet me at any time. Thank you so much guys. All the very best.